வணக்கம், நான் உங்கள் மதன்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைம் அண்ட் ஒர்க்குக்கான டே 15 டே ஷீட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட் விலகினர் மற்றும் சேர்ந்தனர்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கீதான்றவங்க 14 நாள்லையும் சீதான்றவங்க 15 நாள்லையும் கீதான்றவங்க 10 நாள்லையும் முடிக்கிறாங்க ஒரு வேலையை. இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விடுகிறாள். மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றிருப்பாள்ன்றது கொஷின். சீதா and Geeta can do a job in 15 days and 10 days respectively. They began to work together, but Sita leaves after some days and Geeta finishes the remaining job in 5 days. After how many days did Sita leave? எப்போ சீதா லீவ் ஆகிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரி எழுதிக்கலாம். சீதான்றவங்க 15 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 15 நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க தனியாக செஞ்சுருந்தா. அதே இது கீதான்றவங்க 10 நாளில் முடிச்சிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சீதாவும் கீதாவும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. எவ்வளோ நாள் சேர்ந்துருப்பாங்கன்னு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 2 பேர் எக்ஸ் டேஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லிடுறாங்க, சீதான்றவங்க விட்டு போயிடுறாங்க. சீதான்றவங்க அந்த டேஸை விட்டு போயிடுறாங்க. மீதம் உள்ள வேலையை கீதா எவ்வளோ நாள் செஞ்சு முடிச்சிருக்காங்க, பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை 5 நாளில் கீதான்றவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்து எழுதிட்டால் நமக்கு ஆன்சருங்க. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து எக்ஸு கண்டுபிடிச்சா அதுதான் கீதா எவ்வளோ நாட்கள் கழித்து சென்றிருப்பாங்கன்றதுக்கான அர்த்தங்க. ஓகேங்களா, இப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம், 30ன்னு எடுத்துக்கலாங்களா. அப்போது 15 2ஆல் பெருக்கும்போது 30 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கணும். 2x ப்ளஸ் 10 3ஆல் பெருக்கும்போது நமக்கு 30 கிடைக்கும். அதே நம்பரால் மேலேயும் பெருக்கணும். இப்போ 3x ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 1 கரெக்டுங்களா. இங்கே இருக்க 30 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 2x ப்ளஸ் 3x 5xன்னு ஆயிரும். இங்கே இருக்க ப்ளஸ் 15 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது -15 ஆகும். அப்போ 30 மைனஸ் 15ன்னு ஆயிரும். 30லேருந்து 15 போச்சுன்னா நமக்கு 15ன்னு கிடைக்கும். 5xங்கிறது 15னா அப்போ எக்ஸுங்கிற வேல்யூ என்ன இருக்கும், 3 டேஸ்ன்னு இருக்குங்க. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 3 டேஸ். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 3 டேஸுங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் செய்வர். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்துவிட்டு விலகிறார் எனில் ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் முடிச்சிருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஏ கேன் ஃபினிஷ் எ ஒர்க் இன் 18 days. பி கேன் டூ த சேம் ஒர்க் இன் 15 days. பி ஒர்க்டு ஃபார் 10 days and left the job. In how many days A alone can finish the remaining workனு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைங்க. ஏன்றவங்க ஏபி 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா, 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்போ ஏன்றவர் தனியாக முடிச்சிருந்தா 18 நாளில் முடிச்சிருப்பார். பீன்றவர் 15 நாளில் முடிச்சிருப்பார். கரெக்டுங்களா, தனியாக செஞ்சுருந்தா 15 நாள் முடிச்சிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, பி மட்டும் அந்த வேலையை 10 நாள் செய்கிறாங்கன்றாங்க. பி மட்டும் 10 நாள் செய்கிறாரு. 10 நாள் செஞ்சுட்டு விலகிறாரு. மீதமுள்ள வேலையை தான் ஏ செய்கிறாரு. மீத இருக்க ஒர்க் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நான் இதை சிம்பிளை பண்ணுறேன். 2 × 5 3 × 5 இந்த 2/3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போகிறேன். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும், x/18 ஈக்குவல் டு 1 - 2/3 ஆகும். கரெக்டுங்களா. இப்போ இந்த 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3 - 2/3 ஆகும். 3லேருந்து 2 போச்சுன்னா 1/3. அப்போ x/18ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 1/3க்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே டிவிஷனில் இருக்க 8னை நியூமரேட்டரில் கொண்டு போயிடலாம். இப்போ x is equal to 18/3 ஆயிரும். அடித்தோம்னா 6 × 3 18. ஓகேங்களா, அப்போ x is equal to 6 days. ஓகேங்களா, எக்ஸுங்கிறது 6 டேஸ்ன்றது ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, தீபா அருண்ற 2 பேர் இருக்காங்க. அவங்க வேலையை 20 நாள் 30 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்க. இருவரும் இணைந்து வேலையை செய்ய தொடங்குறாங்க. ஓகேங்களா, 2 பேர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேர்ந்து. தீபான்றாங்க வேலை முடிகிறதுக்கு 5 நாளுக்கு முன்பாக நின்றுறாங்க. ஓகேங்களா, வேலை முடிகிறதுக்கு 5 நாளுக்கு முன்னாடி நின்றுறாங்க. அருண் மட்டும் தனியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்றத கொஷினை கேட்குறாங்க. தீபா அருண் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days 30 days respectively. They work together and Deepa leaves 5 days before the work finishedன்னு சொல்லியிருக்காங்க. அருண் finished the remaining work alone. In how many days the total work finishedன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தீபான்றவங்க ஒரு வேலையை 20 நாளில் செஞ்சுருப்பாங்க. அதே வேலையை அருண்ன்றவர் 30 நாளில் செஞ்சுருப்பாங்க.
2 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இருவரும் இணைந்து வேலையை செய்ய தொடங்குறாங்க. 2 பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ டேஸுக்கு வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தீபான்றாங்க வேலை முடிகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி, வேலை முடிகிறதுக்கு 5 நாள் முன்னாடின்றப்போ -5 days அப்படின்றத ஆன்சராக போடணும். ஓகேங்களா, x - 5ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 60ன்றத எல்சிஎம் எடுக்கலாங்களா, 60ன்றத எல்சிஎம் எடுக்கலாம். 20 3ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது 3x - 15 ப்ளஸ் 30 2ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அப்போ மேலே 2x = 1. இந்த 60 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். அதே மாதிரி இங்கிட்டு இருக்க -15 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம். 3x + 2x ஆட் பண்ணால் நமக்கு 5xன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் இருந்த 60 வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 60ன்னு ஆயிரும். -15 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது +15 ஆகும். இப்போ 60 + 15 75. நமக்கு 5xங்கிறதான் 75. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஓரஞ்சு 5 பேலன்ஸ் 2 5 25. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 15 டேஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து 15 டேஸ்ன்னு இருக்கும். அப்போது அந்த வேலை முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கும், 15 நாட்கள் ஆயிருக்கும். ஓகேங்களா, அந்த வேலையை முடியறதுக்கு 15 நாள் ஆகிடுக்கும். இதே மாதிரி தான் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிசின்ற 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வேலையை வந்து ஏன்றவர் 36 நாள்லையும், பீன்றவர் 54 நாள்லையும், சீன்றவர் 72 நாள்லையும் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 72 நாளில் முடிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 3 பேர் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 பேர் இணைஞ்சு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏன்றவர் வேலை முடிகிறதுக்கு 8 நாளுக்கு முன்னாடி வெளியேறாரு. அப்போ எக்ஸுங்கிறது டோட்டல் ஒர்க் வந்து முடிகிற நாள். 8 நாளைக்கு முன்னாடிங்கிறப்போ -8. அதே மாதிரி பீன்றவர் வந்து 12 நாளுக்கு முன்னாடி போயிருக்காங்க, -12. விலகி விடுகின்றனர் எனில் சி என்பவர் அந்த வேலை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸு தான் கம்ப்ளீட்டாக ஃபுல் டேவும் ஒர்க் பண்ணியிருப்பார். கரெக்டுங்களா, எக்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சிருப்பார். இந்த 3 நம்பருக்கு 36, 54, 272க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 216ன்னு கிடைக்கும். 36 6ஆல் பெருக்கும்போது 216 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கிடுங்க. இப்போ 6x - 48 ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 54 நம்ம 4ஆல் பெருக்கும்போது 216 கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கிங்க. 4x - 48 ப்ளஸ் 72 3ஆல் பெருக்கும்போது நமக்கு 216 கிடைக்கும். இப்போ 3x. அப்போ மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது, 6x ப்ளஸ் 4x ப்ளஸ் 3x ஆட் பண்ணால் நமக்கு மொத்தம் 13xன்னு கிடைக்கும். அதே மாதிரி -48 -48 ஆட் பண்ணால் 96ன்னு கிடைக்கும். = 1 இருக்குல்ல, இந்த 216 1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கிட்டு இருக்க -96 ஈக்குவல் டு அந்த சைடு இருக்கும்போது +96ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எவ்வளோ எக்ஸ் கிடச்சிருந்துச்சி, 13xன்னு கிடச்சிருந்துச்சி. எல்சிஎம் வந்து 216, அதை 1ஆல் பெருக்கும்போது 216 தான் கிடைக்கும். நமக்கு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு -96 இருந்துச்சு, அது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது 296 +96 ஆயிரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 312ன்னு கிடைக்கும். 1 13 13 24 13 312. ஓகேங்களா, அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 24. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 நாள். அப்போ சீன்றவர் 24 நாள் வேலை செஞ்சு அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8 பேர் ஒரு வேலையை 16 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. 4 நாட்களுக்கு பிறகு, இப்போ 8 பேர் வந்து 4 நாள் வேலையை முடிச்சிட்டாங்க. ரிமைனிங் எத்தனை நாள் இருக்கும், 14 நாள் போச்சுன்னா 12 நாள் இருக்கும். அப்போ 8 பேர் 12 நாள் வேலை செஞ்சுருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, 8 பேர் வந்து சேர்றாங்க. ஆல்ரெடி 8 பேர் இருக்காங்க, இவங்களோட ஒரு 8 பேர் வந்து சேர்றப்போ மொத்தம் 16 பேர் ஆயிடுவாங்க. இந்த 16 பேர் வந்து எவ்வளோ நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்கன்றதான் கொஸ்டினாக கேட்குறாங்க. 3 × 4 12, 4 × 4 16, ஒரு நாள் 4, 2 × 4 6, 2 × 4 8. இப்போ 2 × 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 6 டேஸ். அப்போ 16 பேர் சேர்ந்து 6 நாளில் அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 16 பேர் வந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க 6 நாளில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றவர் ஒரு வேலையை 12 நாட்கள்லையும் அதே வேலையை பீன்றவர் 20 நாட்கள்லையும் முடிப்பாங்கன்னு இருக்காங்க. ஏபி சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சுட்டு ஏ லெஃப்ட் ஆகிடுறாரு, மீதி இருக்க வேலையை பி எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க.
ஏ வந்து 12 நாளில் முடிச்சிருப்பார், அதே வேலையை பீன்றவர் 20 நாளில் முடிச்சிருப்பார். 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஏ 3 நாள், பி 3 நாள் சேர்ந்து செய்கிறாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் ஏன்றவர் விட்டு போயிட்டு மீதி இருக்க வேலையை பி மட்டும் முடிக்கணும். மீதி ஒரு ஒர்க் இருக்குது, அது எவ்வளோ ஒர்க்குன்னு தெரியாது, அதனால் நான் ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 12க்கும் 20க்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம், 60ன்னு எடுத்துக்கலாங்களா? 12 5ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அப்போ 3 × 5 15 ப்ளஸ் 20 3ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கணும். 3 × 3 9 ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 1. 15 + 9 ஆட் பண்ணால் நமக்கு 24ன்னு கிடைக்கும். இந்த 60 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 60. இங்கிட்டு இருக்க ப்ளஸ் 24 வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ் 64 இருக்கும். அப்போ 3x ஈக்குவல் டு 60 மைனஸ் 24. 60லேருந்து 24 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்கும். நமக்கு தேவை எக்ஸ் தான் தேவை. இப்போ 1 3 3 12 3 36. அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 12 நாட்கள். ஓகேங்களா? பி ரிமைனிங் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாரு? 12 நாளில் முடிச்சிருப்பார். பியோட மொத்த ஒர்க்கு, பி மட்டும் எவ்வளோ நாள் மொத்த வேலை பார்த்துருப்பாங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? பி மட்டும் மொத்தம் எவ்வளோ நாள் வேலை பார்த்துருப்பாருன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்றவர் 80 நாளில் செஞ்சு முடிப்பார் ஒரு வேலையை. அவர் வந்து 10 நாள் வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு மீதி வேலையை வந்து பீன்றவர் 42 நாளில் செஞ்சு முடிக்கிறாரு. ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏன்றவர் வந்து 80 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். அவர் 10 நாள் வேலை செஞ்சுருக்காரு. கரெக்டுங்களா? ஏன்றவர் 10 நாள் வேலை செஞ்சுருக்காரு. ப்ளஸ் பீன்றவர் அந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு தெரியாது. எவ்வளோ நாளில் முடிப்பார், தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பாருன்னு தெரியாது. மீதி இருக்க வேலையை வந்து 42 நாளில் முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறேன். இங்கிட்டு இருக்க +1/8 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். அப்போ 42b ஈக்குவல் டு 1 - 1/8. 8ஆல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்னாகும்? 8 - 1 7/8ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே இருக்க 8 மேலே போகும், 7 வந்து கீழே வரும், பி வந்து மேலே போயிடும். அப்போ என்ன ஆகும்? 42 × 8/7 ஈக்குவல் டு பி. 7 7 6 7 42. இப்போ 6 × 8 48. அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பார்? 48 டேஸில் முடிச்சிருப்பார். ஆனால் நமக்கு கொஷின் அது கேட்கல. ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை 80 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/80. பி வந்து ஒரு வேலையை 48 நாளில் முடிப்பாங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 48. இப்போ 48க்கும் 80க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 240ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 240ன்னு கிடைக்கும். 8 நம்ம 8 3ஆல் பெருக்கும்போது நமக்கு 240ன்னு கிடைக்கும். இப்போ 3 24 240ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 48 5ஆல் பெருக்கும்போது நமக்கு 240ன்னு கிடைக்கும். இப்போ 5 3 + 5 8/240ன்னு இருக்கும். இதை அடித்தா என்ன வரும்? 1 8 3 8 24 30. அப்போ 1/30ன்னு இருக்குது. இதை ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு டேஸில் கிடைக்கும். இப்போ ரிவர்ஸில் மாற்றினா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 30 டேஸ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 30 டேஸ்ன்றது ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு விவசாயி வந்து 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு வந்து தேவையான உணவை வச்சிட்ருக்காரு. அதில் 32 வாத்தை விற்றுட்டாருன்னா அவரிடம் உள்ள மீதி உணவுப் பொருள் வந்து எவ்வளோ நாட்களுக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 144 வாத்துக்கு 28 நாளைக்கு உணவுப் பொருள் வச்சுருக்காரு. இதிலிருந்து 32 வாத்தை விற்றுறாரு. மொத்தம் வாத்து வந்து 144. அதிலேருந்து 32 விற்றுட்டாருன்னா அந்த உணவுப் பொருள் வந்து எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பாங்க அப்படின்றது ஆன்சர். 144 32ஆல் மைனஸ் பண்ணும்போது 112ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 112ன்னு கிடைக்கும். 5ஆல் 2ஆல் அடிக்கிறேன். 5 2 10 6 2 12 7 2 14 2 2 4 4 7 28 8 7 56 1 நாள் 4 2 நாள் 8 2 2 36 × 2 72. அப்போ எவ்வளோ நாளுக்கு அந்த உணவுப் பொருள் வந்திருக்கும்? 36 நாளுக்கு அந்த உணவுப் பொருள் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார்கள். அவ்வேலையை 6 ஆண்கள் 11 பையன்கள் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, இந்த அல்லதுன்னு கொடுத்துட்டாங்கனாலே எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பையன் எவ்வளோ நாள் அதை மேலே மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 ஆண்கள் 6 பையன்கள் சேர்ந்து 20 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. டிவைடட் பை 6 ஆண்கள்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஆண்கள்னு கொடுத்தாங்கன்னா பையனோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. எத்தனை பையன் கொடுத்துருக்கானோ 6 பையன்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 × 6 36 ப்ளஸ் சேர்ந்து மற்றும்னா சேர்ந்துன்னு அர்த்தம், அதனால் ப்ளஸ் 11 பையன் கொடுத்துருக்காங்க. பையன்னா அதை ஆண் கூட மல்டிப்ளை பண்ணிடுங்க. 44 ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு 80ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ஆன்சருங்க. ஓகேங்களா, 0 0 4 2 8 ஓகேங்களா. அப்போ 4 2 8 8 8யும் கேன்சல் பண்ணிவிட்டேன். அப்போ 6 நாளில் வந்து 6 ஆண்களும் 11 பையன்களும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஒரே ஸ்டெப்பு தான், இது எழுத தெரிஞ்சால் போதும். நமக்கு யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். அல்லதுன்னு கொடுத்துருக்க லைனை அப்படியே மல்டிப்ளை பண்ணி மேலே போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா, இப்போ எவ்வளோ நாள் வந்துச்சு, 6 நாட்களில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், லாஸ்ட் கொஷின்னு. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்கள் 20 நாட்களில் முடிப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலையை தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு யார் போயிடுறா, பீன்றவர் விட்டு செல்கிறார். மீதம் உள்ள வேலையை ஏன்றவர் 4 நாளில் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடங்கியதிலேருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வெற்றி சென்றிருப்பார்ன்றதான் கொஷின். ஏ பீன்ற 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து தனியாக அந்த வேலையை செஞ்சுருந்தா 12 நாள்லையும், பி வந்து தனியாக செஞ்சுருந்தா 20 நாள்லையும் முடிச்சிருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 2 பேர் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது, அதனால் நான் எக்ஸ் டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது யார் லெஃப்ட் ஆயிடுறா, பீன்றவர் வெளியே போயிடுறாரு. மீதி இருக்க வேலையை ஏ எவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்கிறாரு, 4 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த எக்ஸை கண்டுபிடிச்சா நமக்கு அதுதான் ஆன்சர். ஏன்னா பி வந்து எவ்வளோ நாட்களுக்கு பிறகு விட்டு சென்றிருப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. 20க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60ன்னு எடுத்துக்கலாம். 12 5ஆல் பெருக்கும்போது 60, அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது 5x + 4 × 5 20 ப்ளஸ் 20 3ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். அதே நம்பரால் மேலே பெருக்கும்போது 3xன்னு கிடைக்கும். = 1. அப்போ 5 + 3 8x. இந்த 1 வந்து 60ஆல் பெருக்கும்போது 60ன்னு கிடைக்கும். இங்கிட்டு இருக்க +20 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது -20 போகும். அப்போ 60லேருந்து 20 போச்சுன்னா எவ்வளோ, 40ன்னு கிடைக்கும். நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ 8ஆல் டிவைட் பண்ணிடலாம். 8ஆல் டிவைட் பண்ணும்போது 5 × 8 40. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 5 days. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து 5 days. எவ்வளோ நாளுக்கு அப்புறம் வேலையை விட்டு சென்றிருப்பார் பி, 5 நாளுக்கு அப்புறம் வேலையை விட்டு சென்றிருப்பாங்க. ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.